உண்மையின் தரிசனத்திலிருந்து மன்னார் புதினம் பெறும் செய்தி. இன்று உலகின் பொருளாதாரத்தை ஒரு ஒலுக்கிவிட்டுக் கொண்டிருக்கின்ற ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் போன்ற அல்லது அதனைவிட பல மடங்கு பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் பற்றி இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். 1980களில் இடம்பெற்ற அந்த சம்பவத்தை டேங்க் வார் என்று இன்றைக்கும் அச்சத்துடன் கலைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பயங்கர காட்சியை உலகிற்கு காண்பித்து சென்றிருந்த சம்பவம் அது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் ஈரானும் ஈராக்கும் மாறி மாறி தாக்கி அழித்துக் கொண்டிருந்தன. வெறும் 2 நாட்களாக அல்ல, 4 வருடங்கள் தொடர்ச்சியாக. அந்த தாக்குதல்களில் மொத்தம் சேதமாக்கப்பட்ட கப்பல்களின் எண்ணிக்கை என்ன தெரியுமா? 546. சேதமாக்கப்பட்ட அந்த 546 கப்பல்களில் 60% கப்பல்கள் எண்ணெய் கப்பல்கள். அந்த தாக்குதல்களில் யுத்தத்தில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத 430 மாலுமிகள் கொல்லப்பட்டார்கள். எண்ணெய் உட்பட மொத்தம் 30 மில்லியன் டொன்ஸிற்கும் அதிகமான சரக்குகள் அளிக்கப்பட்டன. ஹோர்முஸ் நீரிணைக்கு இப்படியான இரத்தமும் எண்ணெயும் கலந்து சிந்திய மோசமான ஒரு வரலாறு இன்றைக்கு மாத்திரமல்ல, இதற்கு முன்னரும் இருக்கின்றது. ஈரானும் ஈராக்கும் மாறி மாறி விளையாடிய அந்த கப்பல் தாக்குதல் விளையாட்டை அப்பொழுதும் அமெரிக்கா தான் கடைசியில் உள்ளே புகுந்து முடித்தும் வைத்திருந்தது. ஈரான் ஈராக்கை பொறுத்தவரையில் வீர விளையாட்டாகவும் உலகை பொறுத்தவரையில் அதனது வாழ்க்கை போராட்டமாகவும் இருந்த அந்த டேங்க் வார் பற்றி வாருங்கள் மிகச் சுருக்கமாக பார்ப்போம். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான ஒரு மகாபெரிய யுத்தம் 1980ஆம் ஆண்டு ஆரம்பமானது. ஈராக் படைகளை சதாம் ஹுசைன் தலைமை தாங்கினார். ஈரான் படைகளை ரஹோல்லா கமெனி மற்றும் அயத்துல்லா அலி கமெனி போன்றோர் தலைமை தாங்கினார்கள். சுமார் 8 வருடங்கள் நடைபெற்ற கொடூரமான அந்த யுத்தத்தில் 2 நாடுகளும் ஒன்றையொன்று எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கி அழித்துக் கொண்டிருந்தன. ரசாயன ஆயுதங்கள், உயிரியல் ஆயுதங்கள், கொத்து குண்டுகள் என்று மனிதகுலத்திற்கு எதிரான ஆயுதங்கள் என்று உலகில் தடை செய்யப்பட்ட அத்தனை ஆயுதங்களும் அந்த களமுனைகளில் 2 நாடுகளினாலும் பயன்படுத்தப்பட்டு வந்தன. 2 தரப்பிலுமாக சுமார் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். 2 நாடுகளுக்கும் இடையில் மும்முரமாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் கூர்ட் ஜோசப் வால்ட்ஹைம் 2 நாடுகளிடமும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருந்தார். உங்கள் சண்டைகளின் நடுவில் பாரசீக வளைகுடாவின் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை 2 நாடுகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற கப்பல் போக்குவரத்திற்கு 2 நாடுகளுமே பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். கடல் யுத்தங்கள் தொடர்பான ஆய்வுகளை செய்து வந்த பிரபல ஆய்வாளர் ரொனால்டோ ரோக்கின் கூற்றின்படி கப்பல்கள் மீது முதலில் தாக்குதல் நடத்தியது ஈரான் தான். ஈராக்கின் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எண்ணெய் கப்பல்களை ஈரான் தான் முதலில் தாக்கியது. அதனைத் தொடர்ந்து ஈராக் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த ஈரானிய கப்பல்களை குறிவைத்து டேங்க் வாரை ஆரம்பித்தது. 1981ஆம் ஆண்டு கப்பல்கள் மீதான தாக்குதல்களை ஈரானும் ஈராக்கும் ஆரம்பித்திருந்த போதும் அது பாரிய அளவிலான ஒரு யுத்தமாக நடைபெறவில்லை. இங்குமங்குமான தாக்குதல்களாகத்தான் இருந்து வந்தன. தங்களுடைய கப்பல்களைத்தான் ஈரானும் ஈராக்கும் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருந்தன. 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தற்பொழுது அமெரிக்காவினால் தாக்கப்பட்ட ஈரானின் கார்க் தீவு மீதும் அங்கிருந்த ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதும் ஈராக் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் கிளந்தெழுந்து தனது கோரதாண்டவத்தை ஆரம்பித்தது. ஹோர்முஸ் நீரிணையை தான் மூடிவிட்டதாகவும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணம் செய்யும் கப்பல்கள் தாக்கப்படும் என்றும் ஈரான் அறிவித்தது.
ஹோர்மூஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து செய்த கப்பல்கள் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல்களையும் ஆரம்பித்தது. தன்னுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஈராக்கின் கப்பல்களை மாத்திரமல்ல, அந்த பாதை வழியாக சென்று கொண்டிருந்த அனைத்து நாட்டு கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதலை நடாத்தியது. ஈராக்கும் பதிலுக்கு அந்த கடற்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த கப்பல்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்த தொடங்கிவிட்டது. திருவோரத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த இருவர் திடீரென்று ஒருவரை மாறி மற்றொருவர் தாக்குவதை விடுத்து தெருவில் சென்று கொண்டிருக்கின்ற வழிப்போக்கர்களையெல்லாம் தாக்குவது போன்று ஈரான் ஈராக் யுத்தத்தில் சம்பந்தப்படாமல் தம் பாட்டுக்கு இருந்து கொண்டிருந்த பல நாடுகளின் கப்பல்கள் மீதெல்லாம் இந்த இரண்டு நாடுகளும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விட்டன. ஈரான் ஈராக் போன்ற நாடுகளின் கரங்களுக்கு ஏன் அணுவாயுதம் சென்றுவிடக்கூடாது என்று இன்று வரை அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும், ஏன் ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் கூட நிலைப்பாடு எடுப்பதற்கு இது போன்ற நாடுகளின் இப்படியான குணாதிசயங்கள் தான் காரணம். தங்களுக்குள் ஒரு பிரச்சனை என்றால் இவர்கள் வேறு யாரோ ஒரு சம்பந்தமுமே இல்லாத தரப்பு அழிய வேண்டும் என்று விளைந்து விடுவார்கள். தங்களுக்கு யாரோ ஒரு தரப்பால் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் முழு உலகமே பாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து காரியத்திற்கு இறங்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட பொது புத்தியுள்ள ஒரு தரப்பின் கரங்களுக்கு அணுவாயுதம் போன்ற மாபெரும் அழிவின் ஆயுதம் சென்றுவிடக் கூடாது என்று அமெரிக்கா போன்ற நாடுகள் நியாயப்பாடுகளை முன்வைப்பதற்கும், ரஷ்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் அதனை மறைமுகமாக ஏற்றுக்கொள்வதற்கும் இதுபோன்ற இந்த நாடுகளின் பொது புத்திதான் காரணம். சரி, மறுபடியும் டேங்கவாருக்கு செல்லுவோம். சுமார் 4 வருடங்கள் நடைபெற்ற அந்த டேங்கவாரில் 546 கப்பல்கள் சேதமாக்கப்பட்டன. ஈராக் 283 கப்பல்களையும் ஈரான் 168 கப்பல்களையும் தாக்கி சேதமாக்கியும் அழித்தும் இருந்தன. கடைசியில் அமெரிக்கா அந்த விடயத்தில் நேரடியாக குதித்துத்தான் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தது. ஈரானும் ஈராக்கும் மேற்கொண்ட டேங்கவாரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா ஆபரேஷன் பிரைம் சான்ஸ் என்ற பெயரில் ஒரு படை நடவடிக்கையையே முன்னெடுக்க வேண்டியிருந்தது. 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 1989 ஆண்டு ஜூன் மாதம் வரை நடைபெற்ற அமெரிக்காவின் அந்த படை நடவடிக்கை என்பது ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பயணம் செய்கின்ற மற்ற நாடுகளின் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும்படியான ஒரு படை நடவடிக்கையாகவே அமைந்திருந்தது. ஆபரேஷன் பிரைம் சான்ஸ் படை நடவடிக்கையில் அமெரிக்கா ஒரு புதிய முறைமையை அறிமுகப்படுத்தி இருந்தது. ஹோர்மூஸ் கடற்பரப்பில் பயணம் செய்கின்ற கப்பல்கள் அமெரிக்க கொடியை பறக்கவிட்டபடி பயணம் செய்ய வேண்டும். அப்படி அமெரிக்க தேசிய கொடியை பறக்கவிட்டபடி பயணம் செய்கின்ற கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அது அமெரிக்கா மீதான தாக்குதலாக கணிக்கப்பட்டு ஈரான் மீது கடுமையான தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ளும். இதுதான் அமெரிக்காவின் எச்சரிக்கை. இந்த படை நடவடிக்கைக்காக அமெரிக்கா தனது பெரும் கடற்படையை அந்த பிராந்தியத்திற்கு நகர்த்தியது. மார்க் 3 பெட்ரோல் போட்ஸ், ஒரு சீல் பிளாட்டூன், ஒரு EOD டிட்டாச்மெண்ட், 3rd லோ ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் பெட்டாலியன், MH-6, EH-6 லிட்டில் பேர்ட் ஹெலிகாப்டர் கன்ஷிப்ஸ், பிளாக் ஹாக் ரெஸ்கியூ பேர்ட்ஸ், ஏர்ஃபோர்ஸ் கம்பேட் கண்ட்ரோலர்ஸ் என்று அமெரிக்காவின் பலவிதமான படைக்கலன்களும் கடற்படை பிரிவுகளும் அந்த படை நடவடிக்கையில் நேரடியாக ஈடுபடுத்தப்பட்டன. மொபைல் சீபேஸ் ஹெர்குலஸ், மொபைல் சீபேஸ் விம்ரோங் 7 போன்ற நடமாடும் கடற்தளங்களும், ஸ்பெஷல் போட் யூனிட் 20 மற்றும் ஸ்பெஷல் போட் யூனிட் 24 பெட்ரோல் போட்ஸ்களும் தயார் நிலையில் அந்த பிராந்தியத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அமெரிக்கா மேற்கொண்ட அந்த படை நடவடிக்கையின் போது ஈரானின் சில கடற்கரைகளும் தாக்கி அளிக்கப்பட்டன. ஈரானின் சில கப்பல்களை அமெரிக்க கமாண்டோக்கள் கைப்பற்றிய சம்பவங்களும் ஹோர்மூஸ் நீர்நிலையில் இடம்பெற்றிருந்தது. அவற்றில் குறிப்பாக 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 நடைபெற்ற ஒரு சம்பவம் அந்த காலத்தில் மிகவும் பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். ஈரான் அஞ்சார் என்ற கப்பல் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தது. பார்வைக்கு சாதாரணமான ஒரு கப்பல் போன்று அது தோற்றமளித்துக் கொண்டிருந்தாலும் உண்மையில் கடற்கன்னிகளை விதைக்கும் வகையில் அந்த கப்பலை வடிவமைத்திருந்தது ஈரான்.
ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த அந்த ஈரானிய கப்பல் இரவில் கடற்கன்னிகளை ரகசியமாக விதைக்க ஆரம்பித்திருந்தது. இதனை நைட் விஷனூடாக அவதானித்த அமெரிக்காவின் உலங்கு வானூர்தி அந்த கப்பல் மீது தாக்குதலை நடாத்தியது. அந்த கப்பல் மீது அதிரடியாக தாக்குதல் நடாத்திய அமெரிக்காவின் மெரைன்ஸ் படைப்பிரிவினர் அந்த கப்பலில் சாதாரண வாலிபர்கள் போன்று வேடமிட்டு பயணம் செய்து கொண்டிருந்த 26 ஈரானிய படை வீரர்களையும் கைப்பற்றியிருந்தார்கள். அந்த நடவடிக்கையில் 5 ஈரானிய கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆங்கர் என்று மிகவும் பிரபல்யமான ஹோர்மூஸ் நீரிணை மீதான ஈரானின் தாக்குதல்கள் சுமார் 40-45 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஒரு சம்பவம். ஆனால் இன்றைக்கும் அதே சம்பவம், அதே காட்சிகள், அதே ஹோர்மூஸ் கடல். இன்று ஹோர்மூஸ் நீரிணையில் எழுந்துள்ள அபாயத்தை சமாளிக்க அமெரிக்கா USS ட்ரிபோலி என்ற தனது சிறப்பு போர்க்கப்பலை அந்த பிராந்தியத்திற்கு அனுப்பி வைக்கின்றது. ஹோர்மூஸ் கடலில் 45 வருடங்கள் கடந்து நடைபெற இருக்கின்ற மற்றொரு ஆபரேஷன் பிரைம் சான்ஸ் வரலாறு படைக்குமா அல்லது வரலாறாகி போய்விடுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.